உட்கார்ந்துருக்கோம். இப்ப ஆர்வமா உட்கார்ந்து போடுற அளவுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி நீங்க கொண்டு போனீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ இங்க நீங்க ஸ்பெஷலா அழைச்ச திருமதி ஷியாமளா மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடம் நீங்க வாழ்த்துரை வழங்கலாம். பேசலாம் மேம். ஷியாமளா மேம். வணக்கம் வணக்கம் மேம். குழந்தைகளா உங்களுக்கு வந்து லிங்க் போட்டிருக்கேன். அதுல கரெக்டா ஃபில் பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கான சர்டிபிகேட்ஸ் கரெக்டான முறையில வரும். கூடவே இப்போ யாரெல்லாம் ஃபீட்பேக் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அந்த ஆர்டர்ல கால் பண்றேன். ஷியாமளா மேம் ஓவர் டு யூ மேம். வணக்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். நித்யா மேம் கிளாஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனீங்க கிளாஸஸ். அதாவது மேக்ஸ் அப்படிங்கிற போதே எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பயம் இருக்கும். அதை வந்து நீங்க ஒரு காமெடியா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசி ஒரு ஜாலியான மெத்தட்ல கொண்டு போகும்போது ஓகே ஃபர்ஸ்ட் நமக்கு டீச்சர் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்துதான் நமக்கு அந்த சப்ஜெக்டே பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஹியூமன் சைக்காலஜி அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு டீச்சர் வந்து நல்லபடியா அமைஞ்சிட்டாங்கன்ற ஒரு பெரிய ஹோப் வந்து வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே எல்லாருக்கும் வந்திருக்கும். அந்த ஒரு ஹோப் இருக்கிறனால என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த மேக்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருமே ஈஸியா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட செஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க என்ன என்னோட ஒரு ஸ்மால் ஒரு சஜஷன்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வித்தின் கிளாஸுக்கு வந்து நீங்க சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணாம அப்போ என்ன சர்டிபிகேட்டுங்கிறது ஒரு வேலிட் சர்டிபிகேட்ஸா இருக்கணும். உடனே நீங்க சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணாம வீக்லி ட்வைஸ் வந்து கிளாஸஸ் ரன் பண்ணிட்டு 1 hour வந்து கிளாஸஸ் ரன் பண்ணுங்க. 2 அகாடமியுமே சேர்ந்து அதை வந்து நீங்க ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்துட்டு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு அந்த எக்ஸாமினேஷன் முடிச்சவங்களுக்கு நம்ம வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுத்தோம்னா இது ரொம்ப ஒரு வேலிடா இருக்கும். அப்போ ஈச் கிளாஸஸ் வந்து நம்ம சர்டிபிகேட் கொடுக்கும்போது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இது எந்த அளவுக்கு அவங்க லேர்ன் பண்ணிருக்காங்க ப்ராசஸ் அப்படின்றது தெரியாம எல்லாருமே சர்டிபிகேட் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம என்னோட ஒரு ஸ்மால் சஜஷனா எனக்கு இருக்கு இது. ஏன்னா சரி நான் இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணேன் ஓகே நான் வேதிக் மேக்ஸ் முடிச்சிட்டேன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணணும்ன்ற அவங்களுக்கும் அந்த ப்ராசஸ் ஒன்று ஞாபகம் வரும். ஓகே ரெகுலர் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணணும். உங்களுக்கும் வந்து ஒரு டீச்சிங் பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு ஒரு இது வரும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதை நல்லா லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் செஷனை இன்னைக்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு டெமோ செஷனாகவும் எல்லாருக்கும் இருக்கட்டும். இவங்களோட எல்லாத்தோட கான்டாக்ட் நம்பரையும் வாங்கி ஒரு குரூப்ல ஆட் பண்ணிட்டு நீங்க வீக்லி வந்து 2 days வந்து கம்பல்சரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அபவ் பேஸ் பிலோ பேஸ் எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருந்தீங்க. எல்லா மெத்தட்ஸுமே நல்லா இருந்தது. இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க ப்ராசஸா வந்து ப்ராப்பரான ஒரு ஆர்கனைஸ்டா நீங்க வந்து வீக்லி ட்வைஸ் என்ன செஷன்ஸ் அப்போ என்ன டே என்ன டைமிங்ஸ் 1 hour மட்டும் போதும். அப்போ ஆனா வாரத்துல 2 மணி நேரம் தான் கிளாஸ் ஆயிருக்கணும். அதுல வந்து நீங்க அட்லீஸ்ட் 1 or 2 months அந்த மாதிரி கண்டினியூஸ் கிளாஸஸ் கொண்டு போயிட்டு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இங்க வச்சு கண்டக்ட் பண்ணி எக்ஸாமினேஷன்ஸ்ல அபவ் 80% யார் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபைடு அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்போ இதுல என்னோட தோழர் விவேகானந்தன் சகோ என்னோட இருக்காரு. அவரோட சஜஷனையும் நான் இதுல கேட்டுக்க விரும்புறேன். விவேகானந்தன் சகோ இருக்கீங்களா? வருவாங்க. வணக்கம் வணக்கம். என்னோட சஜஷனா நான் இதை சொன்னேன். இது அதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ். நீங்களும் நித்யா மேமும் டிசைட் பண்ணுங்க, லாவண்யா மேமும் டிசைட் பண்ணுங்க. கண்டிப்பா கிரேட் சஜஷன் சகோ. பண்ணி வில் ஃபைனலைஸ் பண்ணுங்க. வேலிட் பாயிண்ட் மேம் நீங்க சொன்னது. சோ டெஃபினெட்லி we will think through that and work accordingly ma'am. Thank you so much. Thanks a lot ma'am. என்ன சகோ நீங்க என்னமா சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. ஐ மீன் வேலிடான பாயிண்ட் சகோ. கண்டிப்பா வந்து அதுதான் எங்க சகோ வேணுன்றது. ஸோ இந்த மாதிரி சஜஷன் தான் எங்க சகோ வேணுன்றது கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். அது உங்களுக்கு ஓகேவா இருந்தா நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்ம முழுமையா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் என்னோட அவாவா இருக்கு. அப்போ ஏன்னா ஏதோ 1-2 கத்துக்கிட்டு நம்ம கொண்டு போய் ஏதோ சேர்த்திட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கும் நாளைக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. கத்துக்கிட்டவங்களும் முழுமையா கத்துக்கிட்டு நம்ம கிட்ட இருந்து வெளியே போகணும். அப்புறம் அடுத்த பேட்ச் எப்போ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிட்டு நம்ம இது பண்ணும்போது அது வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். இதுல நிறைய பேர் பலன் அடைவாங்க, நிறைய பயன் பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு கருத்தா இருக்கு. அதை நீங்க யோசிச்சு நீங்க டிசைட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப செஷன் சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரியே கொண்டு போங்க. உங்களோட இந்த எப்படி சொல்றது ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் அது வந்து நல்ல விதத்துல அது போயிட்டு இருக்கு. தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனா அமைஞ்சது. கண்டிப்பா நான் அடுத்தடுத்த இதுல நிச்சயமா கண்டிப்பா வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க இருந்தா கூட அந்த 10 குழந்தைங்களும் வந்து நல்லா வெல் ட்ரெயின்டு ஓகே த ட்விட்டர் வித் நித்யா மேம் அப்படின்னு சொல்லும்
போது அதுல நமக்கு ஒரு இது இருக்கணும். அப்போ எங்களோட டியூட்டர் யாருன்னு கேட்டா எனக்கு நித்யா மேம் தான் எனக்கு வேதிக் மேக்ஸ் டியூட்டரா இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் யாஸ் அகாடமில மேனிஃபெஸ்டேஷன் மேக்ஸ்ல வந்து நான் படிச்சேன் அப்படிங்கிற போது அவங்க போய் நாளைக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு 10 குழந்தை ஒரு 10 ஸ்கூல் விதமா படிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க கத்துக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது நாளைக்கு அடுத்தடுத்த ஏரியாஸ்ல இருந்து வரும்போது இன்னும் அடுத்தது அதுல இருந்து இன்னொரு குழந்தைங்க நமக்கு வந்தாலும் நம்மளால முடிஞ்சதை நமக்கு சொசைட்டில ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரியான இருக்கணும். எஸ் மேம். தேங்க்யூ ஷியாம்லா மேம். நல்ல ஒரு தாட் ப்ராசஸ் எங்களுக்கு கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாங்களுமே வந்து இந்த பிளான்ஸ்ல இருந்தப்போ நிறைய திங்க் பண்றதுக்கான டைம் எங்களுக்கு இல்லை. ஷடன் பிளான்ல நாங்க போனனால இந்த தாட் வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அதை நீங்க ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அதே போல இன்னொரு ஒரே ஒரு சஜஷன், இது ஆக்சுவலி நீங்க ஃப்ரீ ஆஃப் கிளாஸஸ் வந்து நீங்க சொல்லி கொடுக்குறீங்க வித் பெய்டு வெர்ஷன் வாங்குறது. எனக்கு எதுக்காக இந்த பெய்டு வெர்ஷன் அப்படின்ற நமக்கு மணி ஏர்ன் பண்றதுக்காக மட்டும் கிடையாது. இப்ப ஃப்ரீ கிளாஸஸ் வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிடுவாங்கன்னா இது ஃப்ரீ தானே சரி இப்ப இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்காது. இன்னொன்னு வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ற ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வந்து என்ன பண்ணும், வீடியோ கம்பல்சரி ஆன்ல இருக்கணும், நோட் புக் இருக்கான்னு பார்க்கணும். வந்துட்டு எதுவுமே இல்லாம அவங்க பாட்டுக்கு வந்து வீடியோ ஆஃப்ல வச்சுட்டு நமக்கு கிளாஸஸ் அட்டன் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ குட் திங். இது வந்து அந்த ட்விட்டருக்கும் மரியாதை கிடையாது, அந்த நம்ம அதுக்கு சொல்லி கொடுக்குற அந்த கலைகளுக்கும் மரியாதை இல்லாம போயிடும். அதனால நமக்கு கிளாஸ்ல எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அவங்க கம்பல்சரி வந்து ஆன் பண்ணி உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கறது என்னோட ஒரு விஷயம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களோட நேம்ஸ் கூட வந்து அவங்களோட நேம்ல இருக்கணும். பிளஸ் வந்து அவங்களோட வீடியோ கம்பல்சரி ஆன்ல வரணும். 1 hourனா 1 hour செஷன் கம்பல்சரி வீடியோ ஆன்ல இருக்கணும். இப்ப 6 to 7னா கம்பல்சரி 6க்கு வந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் இன்னைக்கு வெயிட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா, நம்ம வெயிட் பண்றோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் ஓகே, நம்ம இன்னைக்கு விஜயதசமின்றனால இன்னைக்கு ஒரு டெமோஸ்ட்ரேஷனா இதை எடுத்துக்கோங்க. 5:45 எல்லாரும் உள்ள ஜாயின் பண்ணிடணும். எல்லா நோட் புக்கோட ரெடி பண்ணிட்டு 6 o'clock ஷார்ப்பா டைம் யார் வந்தாலும் வரலைனாலும் ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா ஃபீஸ் பே பண்ணும்போது என்ன ஆகும்னா ஐயோ என்னோட காசு அதுல 500 ரூபாய் அங்க இருக்குப்பா நான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த பெய்டு வெர்ஷன்ன்றத ஆப்ஷன் சொன்னனே தவிர மத்தபடி வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஃப்ரீ செஷன்னா ஒரு நாள் போவாங்க, இன்னொரு நாள் ஃப்ரீ தானப்பா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அசல்ட் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனாலதான் இங்க ஓபன் ஃபோரம் சொல்றேன். தேங்க்யூ வேல்யூபிள் சஜஷன். ஏன்னா அது நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க நிறைய முன்னெடுப்புகள் நாங்க ஃப்ரீயா போயிட்டு தான் இருக்கு அகாடமில இருந்து. பட் ஸ்டில் நம்ம எதிர்பார்க்கிற நம்பர்ஸோ பெனிஃபிட் ஆகிற பெனிஃபிஷியரிஸோ ரொம்ப லிமிட்டடா தான் இருக்காங்க. அதுதான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிற போது எல்லாருக்குமே என்னன்னு கேட்டீங்க கம்மி ஆகுது. we understood completely, we understand your thought process. இதான் நினைச்சுப்பாங்க சரி ஃப்ரீ கிளாஸ் தானே ஒன்னும் இருக்காது போல இருக்கு, அதான் ஃப்ரீ செஷன் நடத்துறாங்கன்ற மாதிரி. எஸ் தேங்க்யூ so much மேம். தேங்க்யூ மேம். ராணி மேம் தேங்க்யூ. நீங்க பேசலாம் ராணி மேம். ராணின்ற நேம்ல இருக்கிறீங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. எம் ராணி. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கார்த்திகேயன் சார் நீங்க பேசலாம். அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்கள். தேங்க்யூ நித்யா தேவி மேம் அண்ட் லாவண்யா மேம். நான் உங்கள் செஷன் வெங்கட்ராமன் சார் கூட ஒரு நாள் உங்கள் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ நீங்கள் நிறையா சொல்லிகிட்டு இருந்தீங்க. இவங்க நிறைய பேசுகிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, சான்ஸே இல்லை மேம். யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். சீரியஸ்லி நான் ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ ஷார்ட்டாக இவ்வளோ ஈஸியஸ்ட் வேயில் வந்து மேத்ஸ் சால்வ் பண்ண முடியுன்றது நானும் படிச்சிருக்கேன், பட் அதெல்லாம் மறந்துடுச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. 20 years முன்னாடி படித்தது இதெல்லாம் இப்போ ரீகால் பண்ணுற மாதிரி இருந்தது. யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் மேம். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆல் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ கார்த்திகேயன் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்க ரெஃபர் பண்ணி நிறைய பேர் வந்திருக்கேன்னு சொன்னாங்க ஜாயின் பண்ணும்போது. சாரி மேம். நான் ஆக்சுவலாக வென்ட் டு கீபோர்ட் கிளாஸ். அங்கே விஜயதசமி இதனால கீபோர்ட் கிளாஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் போயிட்டு வந்த உடனே ஒன்று கூட வச்சுட்டு கீபோர்டை வச்சுட்டு உடனே ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஷேர் பண்ணோன்னா நம்மளும் அதில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கணும். அது நம்ம மட்டும் ஷேர் பண்ணி நம்ம இல்லாமல் இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. வந்தோன்னே அதான் வச்சுட்டு உடனே ஜாயின் பண்ணிட்டேன். வந்து ரிவ்யூ மிஸ் பண்ணிட்டேனே, ஒரு 20 minutes மிஸ் பண்ணிட்டேமேன்னு ஒரு கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் சூப்பராக இருந்துச்சு மேம். ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஃபீட்பேக் அண்ட் யுவர் ஸ்டெப்ஸ் டேக்கன். சோ மெனி மெம்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். ராணி மேம், இளையராணி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, பேசலாம் நீங்க. ஷேர் பண்றவங்க பேசலாம். மேம் நான் ராணி பேசுறேங்க. பேசுங்க மேடம், சொல்லுங்க. நான் வந்து சென்னையில இருக்கேன் மேம். என்னோட ஹஸ்பண்ட் தான் இது வந்து அனுப்பிச்சு விட்டு இருந்தாரு. ஆக்சுவலி இது என்ன மேம், அகாடமில இருந்து மேக்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறீங்க மேம்?
மேம் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றோம். நீங்க உங்க கான்டாக்ட் டீடைல்ஸோட அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. லிங்க் அனுப்பியிருக்கோம் இல்லையா? அதுல உங்க வாட்ஸ்அப் நம்பர் போட்டு ஃபில் பண்ணுங்க மேம். நாங்க அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து ப்ரொவைட் பண்றோம். வந்திருக்க எல்லாருமே தயவுசெய்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அப்டேட் அபௌட் த கிளாஸஸ் எல்லாமே நாங்க குரூப் கிரியேட் பண்ணிட்டு வில் அப்டேட் யூ. சோ அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அப்கமிங் கிளாஸஸ் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகேங்க மேம். ஓகே மேம். இது சின்ன பசங்க 6th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கும் இது ஏஜ் தான மேம்? குரூப் எல்லாமே நாங்க அதுல போட்டு சொல்றோம் மேம். எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி செக்ரிகேட் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறோம் மேம். நீங்க உங்க கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்க. சரிங்களா? உங்க ஸ்டூடண்ட் நேம் போட்டே ஃபில் பண்ணுங்க. நாங்க கான்டாக்ட் பண்றோம். சரிங்களா? ஓகேங்க மேம். ஓகேங்க மேம். தேங்க் யூ மேம். வேற யாரும் ஃபீட்பேக் சொல்றீங்களா? தேன்மொழிங்கிற நேம்ல இருக்கிறவங்க நல்லா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருமே ஒரு கிளாப் பண்ணுங்க. தேன்மொழிங்கிற நேம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டே இருந்தீங்க கண்டினியூஸா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ வேற யாரும் பேரண்ட்ஸ் வந்துறதுக்கு உங்க பேரண்ட்ஸ் இல்ல ஸ்டூடெண்ட்ஸே இருந்தாலும் நீங்க பேசலாம். எனி கொஸ்டின்ஸ் ஃபீட்பேக்? எஸ் மேம். ஜோமினா மேம் பேசலாம் மேம். மைக் எடுத்துக்கங்க. ஜோமினா மேம் மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிருக்கீங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நித்யா மேம் வாழ்த்துக்கள். இங்க எனக்கு அட்மிஷன் இருந்ததுனால என்னால வந்து கிளாஸ் வந்து கவனிக்க முடியல. ஆனா நீங்க சூப்பரா பண்ணிருப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா வந்து 1.5 days உங்களோட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுடைய ஸ்டைல்லயே வந்து நீங்க சூப்பரா வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி, இப்ப மேக்ஸ்னாலே வந்து எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். ஆனா உங்களுடைய ஸ்டைல்ல வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நீங்க நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க மேக்ஸ் ரிலேட்டடா. அப்ப அந்த ஸ்டோரிஸா வந்து பிள்ளைங்களுக்கு கொண்டு போகும்போது மேக்ஸ் வந்து கஷ்டம்னே எந்த பிள்ளைங்களும் நினைக்க மாட்டாங்க. ஒரு சிறந்த ஒரு இதுவை வந்து நீங்க முன்னெடுத்து செய்யறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உண்மையிலே வந்து உங்ககிட்ட மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே வந்து கொடுத்து வச்சவங்க. கங்க்ராட்ஸ் மேம். இன்னும் நீங்க நிறைய சாதிக்கணும். வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஜோமினா மேம். தேங்க்யூ ஸோ மச். தென்மொழி மேம் நீங்க பேசலாம். வித்யா மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சூப்பரா கிளாஸ் எடுத்தீங்க மேம். நானும் பிஜி மேக்ஸ் தான். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் மேக்ஸ் எடுக்கும்போது டென்ஷன் ஆவேன். ஆனா நீங்க மேக்ஸ் அண்ட் மாதிரியே தெரியல. நல்லா ஜாலியா கிளாஸை கொண்டு போனீங்க. அந்த ஜாலி மோடு, ஜோடி மோடு, அது மாதிரி நல்லா இருந்துச்சு. அதாவது மேக்ஸ்னா ஒரு சீரியஸா இல்லாம ஜாலியா இருந்துச்சு இந்த கிளாஸ். நான் என்னோட கிளாஸ்ல எப்பயும் சீரியஸாவே இருப்பேன். நான் இப்படியும் இருக்க முடியுமான்னு உங்களை பார்த்து கத்துக்கிட்டேன். தேங்க்யூ மேம். நல்லா தேங்க்யூ தேன்மொழி மேம். எஸ் மேம். வேற யாரும் பேரண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்றீங்களா? வசந்தி குமார் நேம்ல இருக்கீங்க. எபனேசர் அக்கியம், முத்துலட்சுமி மேம். வேற யாரும் ஃபீட்பேக் ஷேர் பண்றீங்களா? நாங்க வந்து மேம் சொன்ன மாதிரி வில் டிஸ்கஸ், டீமா டிஸ்கஸ் பண்ணிட்டு சஜஷன்ஸ் எல்லாமே சொல்லிருக்க சஜஷன்ஸ் எல்லாம் வில் டேக் இன்டு. எஸ் எபனேசர் மேம் பேசலாம். வாய்ஸ் கிளியரா இல்ல மேம். பேசுங்க. பேசுங்க. எபனேசர், பாக்கியமணி, மேபிள் நீங்க பேசலாம். இல்லைங்க, கமெண்ட்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா எடுத்து. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வணக்கம் மேம். நான் வசந்தி குமார், சென்னையில இருந்து. நான் நிகழ்வை தவற விட்டுட்டேன். நான் இப்ப இறுதியில தான் இணைஞ்சேன். அடடா, ஒரு அருமையான 1 மணி நேரத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு வீட்டுல வேலையா இருந்தேன். நித்யாம்மா வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லா எடுத்திருப்பீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களை கவனிக்கிறேன், பாக்குறேன். நான் எனக்கு மேத்ஸ் பிடிக்கும், ஆனா என்னோட மேஜர் அது இல்ல. இருந்தாலும் உங்களுக்காகவாவது நான் அதுல ஜாயின் பண்ணி சேர்ந்துக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். முத்துலட்சுமி மேம் உங்க ஃபீட்பேக் சொல்லலாம். எஸ் மேம். தேங்க்யூ மேம். நித்யா மேம் சூப்பரா கலக்கிட்டீங்க செஷன். உங்களோட லைவ் செஷன் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கேன். ஆக்சுவலா இவங்க ஞாபகம் வந்தது. லைக் குக்கிங் ஷோல இவங்க வெங்கடேஷ் பட் சார் வந்து ஒரு காய்கறியும் இவன் சொல்லி இவனை தூக்கி இதுல போடணும், அவனை தூக்கி இதுல மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க வந்து நம்பர்ஸோட இன்னைக்கு செமையா விளையாடுவீங்க.
இவனை இவனை இது பண்ணணும், இவனை இங்கே போடணும் அப்படி சொல்லிட்டு அந்த லைவாக குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க மேம். வெரி நைஸ், எக்ஸலன்ட் செஷன் அண்ட் சிம்பிள் லாஜிக்கோட அதை எப்படி மறக்காமல் இருக்கணும்னு ஜென்ரலைஸ் பண்ணி அந்த ஃபார்முலா சொல்லி வண்டர்ஃபுல் செஷன் மேம். இட் will be very useful for all the kids. Thank you மேம். தேங்க்யூ முத்துலட்சுமி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப சிறப்பா இந்த நிகழ்வு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம வந்து நிறைவு பண்றதுக்காக ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றதுக்காக நம்முடைய விவேகானந்தன் சாரை மீண்டும் அழைக்கின்றேன். விவேகானந்தன் சார், ஓவர் டு யூ சார். தேங்க்யூ மேம். மீண்டும் அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். இன்னைக்கு வந்து எளிய முறையில் கணிதம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட உங்க நேரத்தையும் அறிவையும் பகிர்ந்து எங்களை வளப்படுத்திய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்மளுடைய லாவண்யா மேடத்துக்கும் யாஷ் அகாடமிக்கும் எங்களது நன்றிகள். அடுத்ததாக இன்று சிறப்பு விருந்தினர் வந்து நித்யாதேவி மேடம். அவங்க வந்து எளிய முறையில் கணிதம் அப்படின்றதுல அவங்களோட சிந்தனை, அனுபவம் மற்றும் வழிகாட்டுதல் மூலமாக ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த நிகழ்ச்சியை அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து பங்கேற்பாளர்கள், பார்வையாளர்கள், மாணவர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகள். இறுதியாக நம்மளுடைய தொழில்நுட்ப குழு, கண்டிப்பாக மேடம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றுமே அது சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அடுத்து எங்களுடைய சாமலா சகோ வந்து அவங்க நிறைய வந்து தன்னுடைய ஃபீட்பேக் சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப எடுத்துக்க வேண்டிய ஃபீட்பேக். ஏன்னா வந்து எதுவுமே நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்றப்ப நல்ல விஷயத்த நம்ம நல்ல ஒரு குறிக்கோளுக்காக கொடுக்க போகிறோம். ஏன்னா எளிமையாக எல்லாரும் கணிதத்தை செய்யணும் அப்படின்றக்காக கொடுக்க போகிறோம். அப்படின்றப்ப வந்து அதுக்கு வந்து நம்ம மணி மேக்கிங் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் வந்து யாருக்கு உண்மையான நீட் இருக்கோ அவங்க மட்டும்தான் அதில் வருவாங்க. அப்போ நம்ம கரெக்டான பீப்புளுக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக கொடுக்குறப்போ வந்து அதோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றது எங்களை ஒரு சிறப்பான ஒரு யோசனை சொன்ன அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. மற்றும் இன்று நம்மளுடைய பின்னோட்டம் கொடுத்தா நம்மளுடைய முதல்ல நம்ம கார்த்திகேயன் சார் கொடுத்தாங்க. அடுத்து வந்து தேன்மொழி மேடம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ஜாமியா, அப்புறமா வந்து எஃப்டி அப்படின்றவங்க, வசந்தகுமாரி மேடம், அப்புறம் அபினி சார். ஸோ இப்போ எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. குறிப்பாக தேன்மொழின்ற மேடம் வந்து தன்னுடைய ஒவ்வொரு கணக்கு செய்கிறப்பையுமே தன்னுடைய ஆன்சர் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ வந்து அப்போ எவ்வளோ என்கேஜாக இருந்தாங்க. அதுவும் அவங்க இன்னும் சிறப்பாக சொன்னாங்க. நானே ஒரு பிஜி மேக்ஸ் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பேன், இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். வெங்கடேஷ் பட் சார் எப்படி வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன அந்த மேடமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்குது. அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் கண்டிப்பாக இணைந்து நிறையா செய்வோம். இன்று இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டே. அடுத்தது வெங்கட்ராமன் சார் வந்து இன்னைக்கு எங்களுக்கு வாழ்த்துறை கொடுத்தாங்க. ஸோ வெங்கட்ராமன் சாரோட நிறையா வந்து நம்ம பல்வேறு தரங்களில் பயணிச்சிருக்கோம். அவர் வந்து ஹார்ட்ல இருந்து உண்மையான வார்த்தைகள் தான் வெளிப்படும் எப்பயுமே. அது எந்த ஒரு செஷனுக்கு ஃபீட்பேக் கொடுத்தா கூட அதுலேருந்து எல்லா வார்த்தைகளும் வந்து அனைவரும் இணைந்து வளர்வோம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கமெண்ட்ஸ் எப்பவுமே இருக்கும். அவர்கிட்ட எங்களுடைய வார்த்தைகள் கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாக விஜயதசமி அன்னைக்கு, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக எல்லாருக்குமே வந்து சிறப்பாக அமைஞ்சதுக்கு இருக்கணும். ஸோ ஃபேமஸ் காந்தி கோட் வந்து பி த சேஞ்ச் யூ விஷ் டு சி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாற்றம் நம்மளிருந்து ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக சிறந்த ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். மேக்ஸ்ன்றது எல்லாருக்கானது. இது வந்து எல்லா வயதுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து எளிமை முறையில் சேர்க்கிறோம் அப்படின்றதுல எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி மேடம். நன்றி விவேகானந்தன் சார். ஒவ்வொருத்தரும் உடைய பங்களிப்பும் இங்கே ரொம்ப பெரிய அழப்பரிய ஒரு பங்களிப்பு. ரொம்ப சிறப்பா இந்த விஜயதசமி நாள்ல எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்க சொன்ன மாதிரி எல்லா வயதினருக்கும் முடியாது. இந்த வயதோட இந்த பாடம் இல்லாம போயிடுமா, நமக்கு தேவைப்படாம போயிடுமாங்கிறதுக்கு சொல்லவே முடியாது. கணிதம் அவ்வளவு வாழ்க்கையோட ஒன்றிய ஒன்று. அது இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. சமையல் அளவுகள் ஆகட்டும், நம்மளுடைய என்ன காசை எண்ணெய் கொடுக்கறதாகட்டும், இப்ப எல்லாமே அப்படியே ஒரு கிளிக்ல போயிடுது. ஆனா அதை எடுத்து எண்ணெய் கொடுக்கும் பொழுது இருந்த ஒரு சுகம், அந்த அனுபவம் எல்லாமே இப்ப குறைஞ்சிட்டு இருக்கு. சோ இந்த கணிதம் வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா, மேடம் சொன்ன மாதிரி 10 0 போடுங்க, அப்பதான் அந்த அளவுக்கு அந்த டிஜிட் அளவுக்கு நம்ம சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்லாம் நடுவில் நமக்கு வாழ்க்கைக்கான
ஒரு குறிப்புகளையும் சேர்த்து கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிட்டே அந்த சம போட வச்சாங்க. ஸோ இந்த முன்னெடுப்பை வந்து இதோட நிறுத்திடாம அடுத்து கண்டிப்பா நம்ம எல்லாருமே இணைந்து யாஸ் அகாடமி, மேக்னிஃபிஷியன்ட் மைண்ட்ஸ், அப்புறம் நம்மளுடைய வெங்கட்ராமன் சார் எல்லாம் இணைந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவோம். எல்லாருடைய ஆதரவோடையும் சிறப்பா அதுக்கான முன்னெடுப்புகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி சிறப்பான இந்த நாள்ல நல்லபடியா நடந்த இந்த நிகழ்வுக்கு இந்த இறை அருளையும் நன்றி சொல்லி எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி மேம். நன்றி மேம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.